ஆண்கள் ஏன் சமைக்கிறதில்ல அப்படின்னா, அவங்க நினைக்கிறாங்க நம்ம அந்த குடும்பத்துக்காக ஒரு தியாகியா உழைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம அந்த வேலைய செய்றதுக்கே நமக்கு நேரம் பிஸியா இருக்கு. அதில பிஸியா இருக்கணும். அதில ஜெயிக்கணும். இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நேரத்த பயன்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மருத்துவரா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மருத்துவத் துறையில தீவிரமா உழைக்கணும். சமைக்கிற நேரம் வந்து சமைக்கிறதுனால அந்த நேரம் நமக்கு வந்து குறையுது. அந்த நேரத்தையும் யாராவது சமைச்சு குடுத்துட்டாங்கன்னா, அந்த நேரமும் நான் வந்து என் வேலைய பார்ப்பேன். அந்த மாரியான ஏன்னா நான் இந்த உலகத்துக்காக நான் உழைக்கிறேன். அதுபோல் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு இப்படி ஒரு மனோபாவம். நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம், உழைக்கிறோம், ஓடா தேஞ்சு உழைக்கிறோம். அதனால நமக்காக யாராவது ஒருத்தர் சமைச்சு குடுக்குறது நல்லது. இந்த மாரி ஒரு தியாக மனப்பான்மை. அதுபோல் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்காக உழைச்சி தேஞ்சு போகிறாங்க, ஓஞ்சு போய் வராங்க. அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுப்போம். இந்த அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை தான் ஆண்கள் வந்து வீட்டில் சமைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். சமைக்கிற பொறுப்பை பெண்களிடம் ஒப்படைப்பது. ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறோம், ஏன் பெண்கள் வீட்டில் சமைக்கிற பொறுப்பு, வீட்டை பார்த்துக்கிற பொறுப்பு, வீட்டில் உள்ள வேலைகளை நீ வெளியே வேலைக்கு போனாலும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்துக்கிற பொறுப்பு எல்லாமே பெண்கள் செய்யணும். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டோன்னா, ஆண்கள் தங்களை தியாகியாக முன்னிறுத்துகிற ஒரு நியாயம், ஒரு தியாகியாக முன்னிறுத்துகிற ஒரு உளவியல் கட்டமைப்பு. அதனால் வந்து தியாகியெல்லாம் உணராமல் உனக்காக நீ உன்னுடைய உணவை நீ சமைச்சிக்கோ அப்படி மற்றவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போது தான் என்ன ஆகுது, அவங்க எதை சமைச்சாலும் நீ சாப்பிட வேண்டிய நிலமை வந்துடுது. உன் உணவை நீ தான் டிசைட் பண்ணணும். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி நீ என்ன சாப்பிட போகிற, எவ்வளோ சாப்பிட போகிற, சாப்பிடலாமா வேண்டாமா, இல்லை இன்றைக்கி பட்னியாக கிடப்போம், எப்படி எல்லாத்தையும் வந்து நாம் முடிவு பண்ணணும். அதுதான் உணவு சுதந்திரங்கிறது. ஏன் அந்த உணவு சுதந்திரத்தை நம்ம மற்றவங்ககிட்ட விட்டுட்டோம், நம்ம எனக்கான உணவை சமைக்கிற பொறுப்பை ஏன் பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா, இவன் ஒரு தியாகியாக தன்னை உணரணும். நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம், அல்லது இந்த நாட்டுக்காக உழைக்கிறோம், இந்த மக்களுக்காக உழைக்கிறோம். நீங்கள் ஒரு மளிகை கடைக்காரராக இருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு தேவையான மளிகை சாமானை நான் வந்து கொடுக்கணும். அவங்க காலையில் வருவாங்க, டீ தூள் காப்பி தூள்னு வருவாங்க, அரிசி அது இதுன்னு வருவாங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் காலைல வேலைக்கு போகிறேன். அதனால் நான் அந்த அப்போ இவர் ஒரு தியாகியாக தானே நினச்சிக்கிட்டு அப்போ எனக்கு தேவையான உணவை வீட்டில் உள்ள பெண்கள் சமைக்கணும், அப்புறம் சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் தான் கொடுக்குறேன். ஒரு தியாக மனப்பான்மை. நீ உனக்காக வாழு. அந்த தியாக மனப்பான்மை தான், நம்ம தியாகம் தானே செய்கிறோம். ஆனால் அது இயற்கையில் ஏற்றுக்கொள்ளப்படாது, இயற்கைக்கு முரணாது. உனக்காக நீ வாழு. அப்படி இருக்கும்போது நீ யாருக்காகவும் உனக்காக நீ வாழு. உனக்கு அவங்கவுங்களுக்காக நீ வாழு. ஒரு பெண்ணா, ஒரு மனைவியா, நீ உனக்காக நீ சம்பாதி. ஒரு ஆணா, நீ உனக்காக சம்பாதி. யாருக்காகவும் நீ ஒரு தியாகியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குழந்தைகளுக்குன்னா ஒரு வயசு வரைக்கும் அது வந்து பெற்றோர்களே கடமை. அதுவும் ஆண் பெண் இருவரும் அந்த தியாகம் என்பது இயற்கையில் அது குழந்தைகள்கிட்ட தான் இருக்கணும். ஒரு குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகள் அவங்களால முடியாது. அதனால் அந்த வயசில் அவங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதில்ல அந்த இடத்துல நீ தியாகியாக இருக்கணும். அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அப்புறம் நீ அந்த தியாக பொறுப்புலேருந்து, அந்த கடமையிலேருந்து, தியாகம் செய்கிற கடமையிலேருந்து விடுபட்டுட்டு உனக்காக நீ வாழணும். அப்போ நான் எனக்காக வாழும்போது என்னுடைய உணவை எதுக்காக இன்னொருத்தர் சமைச்சு தரணும்? அவங்கவுங்களுக்காக வாழ்கிறோம். உன்னுடைய உணவை நீ சமைச்சிக்கோ, என்னுடைய உணவை நான் ஏன்னா நான் எனக்காக தான் வாழ்கிறேன், உனக்காகலாம் நான் வாழலை. உன்னுடைய அடிமையோ உனக்காக நான் ஒன்றும் தியாகம் எதுவும் பண்ணலை, எனக்காக தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். இப்போ பெண்கள் கண்டிப்பாக அப்போ என்னாகும், ஆண்கள் வந்து குடும்பத்துக்காக அப்போ ஆண்களுக்கு தான் பெண்கள் சமைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் பெண்களும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். நீ உனக்காக வாழு, நீ எனக்காக வாழ்கிறேன். குடும்பத்தோட செலவுகளை பகிர்ந்துக்கலாம், பொதுவான செலவுகளை பகிர்ந்து கொள்ளலாம், சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்கள் சமைக்கிற கட்டாயம் அப்போ தான் வரப்போகுது. ஆண்கள் சமைக்கிற கட்டாயம் எப்போ வரும்? நான் எனக்காக தான் வாழ்கிறேங்கிற உணர்வு இருக்குல்ல, நான் என் மனைவிக்காக வாழ்கிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், நான் ஒரு தியாகியாக என்னை உணர்கிறேன். அப்போ தான் என்ன பண்ணுறான், இவனுடைய சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை எல்லாத்தையும் பெண்கள் தலையில் வச்சுருவோம். அப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ நாங்கள் என் கணவனுக்காக வாழ்கிறேன், அதனால் நான் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சமைக்கிறேன். இவளும் தியாகியாக மாறிடுறான். இதுதான் அந்த அடிமைத்தனத்தை புனிதமாக்குகிற ஒரு ஏன் அடிமைத்தனத்தை இன்றைக்கி வந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுபடவே முடியல? அது ஒரு கேவலமானது தானே. பெண் அடிமைத்தனம் என்பது ஒரு கேவலமானது தானே. பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த ஆண் சர்வாதிகாரங்கிறதும் ஒரு கேவலமானது தானே. அதுக்கு இவங்க தியாகங்கிற புனிதத்தை
கட்டுறாங்க, புனிதத்தை கட்டமைக்கிறாங்க, ஒரு புனிதமான மனநிலையை கட்டமைக்கிறார்கள். அதனால தான் அது இன்ன வரைக்கும் கொண்டு வரப்படுகிறது. தியாகம் என்கிற ஒரு புனிதமாக்கப்படுகிறது. அடிமைத்தனத்துக்கு தியாகம் என்கிற போர்வை போர்த்துகிறார்கள். அதனால தான் அந்த அந்த போர்வைக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் என்கிற இந்த கேவலமான ஒரு நிலைமைங்கிறது இன்னை வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்னை வரைக்கும் பாதுகாக்கப்படுது. அதனால் நீ யாருக்கும் நீ ஒன்றும் எனக்காக தியாகம் பண்ண தேவையில்ல. பெண்கள்கிட்ட ஆண்கள் சொல்லணும், நீ ஒன்றும் எனக்காக ஒன்றும் தியாகம் பண்ண தேவையில்ல, உன் வேலையை நீ பாரு, உனக்கு தேவையான பணத்தை நீ சம்பாதிச்சிக்கோ, எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சிக்கிறேன், என்னுடைய உணவு நான் என்ன சாப்பிடணுமா வேண்டாமா, பட்டினி கிடக்கணுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ சாப்பிட்ணும் எல்லாத்தையும் எனக்கான உணவை நானே சமைச்சிக்கிறேன், என்னுடைய ஆடையை நானே துவச்சிக்கிறேன், உன்னுடைய ஆடையை நீ துவச்சிக்கோ, உனக்கான உணவை நீ சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாக மனநிலையிலேருந்து ஆண்கள் விடுபடணும், பெண்களும் விடுபடணும். அப்போ தான் அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலேருந்து ஒரு சுதந்திரமாக வாழ முடியும். பிறருக்காக அப்போ நம்ம எதுவுமே செய்யறதுனா ஒரு குடும்பமாக இருக்கும்போது பொதுவான செலவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 பேரும் ஒரு குடும்பத்துக்கு பொதுவான செலவுகள் மாதம் ஒரு 10,000 20,000 தேவைப்படுதுன்னா கணவன் 10,000 போடு, மனைவி ஒரு 10,000 போடு. கணவன் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், மனைவி எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் குடும்பத்துக்கு தேவையான போகிறது பொதுவான செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள், அதை சரிசமமாக பகிர்ந்துக்கணும். மற்ற பணத்துக்கு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குடும்ப சட்டம், ஒரு குடும்பம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று அரசாங்கமே சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை பின்பற்றுமாறு இந்த மக்களை வற்புறுத்த வேண்டும். அது அரசாங்கத்தோட கடமை, அது தனிப்பட்ட விஷயம், அதில் போயிட்டு நான் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் விலகி நின்னா நிறைய பிரச்சனை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் தியாகம் செய்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, ஒரு தியாகியாக தன்னை உணர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தான் தொழிலே பார்க்குறது, இவருக்கு தேவையான உணவை இவர் சமைக்க மாட்டார், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தன்னை தியாகியாக உணர்ந்து தன்னுடைய நிலைக்கு இவர் ஒரு மிகைப்படுத்துகிற ஒரு மரபு. தன்னுடைய அடிமைத்தனத்தை பெண்களை அடிமைப்படுத்துவதை இவங்க நியாயப்படுத்துகிறாங்க. நான் ஏன் பெண்ணை அடிமைப்படுத்துகிறேன், குடும்பத்துக்காக தானே உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துகிறார்கள். அது மாதிரி ஒரு பெண்ணும் அவர் நமக்காக தானே வேலை பார்க்குறாரு, ஆண்கள்லாம் குடும்பத்துக்காக தானே வேலை பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு சமைச்சு போடுறதுல தப்பு இல்லை, அவங்க துணி துவைக்கிறது, அவங்களுடைய துணிகளை துவைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய அடிமைத்தனத்தை இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். தங்களுடைய அந்த தியாகத்தை நியாயப்படுத்துகிறாங்க. அதுதான் பெண் விடுதலை. அதனால தான் இன்னை வரைக்கும் அது பெண் விடுதலைங்கிறது பெண் அடிமைத்தனங்கிறது எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் எப்படி இவ்வளோ நாளாக வருதுன்னா அது புனிதமாக்கப்படுகிறது, அது புனிதமாக சித்தரிக்கப்படுகிறது, தியாகமாக சித்தரிக்கப்படுகிறது. அதனால தான் இவ்வளோ காலம் அது வருது. அதனால் அந்த தியாகம் தேவையில்லை. அதனால தான் என்ன ஆகுது, நோய்களும் வருது. பெண்கள் ஆண்களுக்கான உணவை சமைக்கிறேன்னு சொல்லி எதையாவது சமைச்சு வச்சுருவாங்க, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ சமைச்சு வச்சுருவாங்க, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அது மாதிரி இப்போ பெண்களும் எதை சமைக்கிறாங்களோ அதனால் அவங்கவுங்க உணவை சமைச்சாங்கன்னா நான் என் உணவை நான் சமைக்கிறேன், அப்போ எனக்கு இன்றைக்கி சாப்பிடணுமா, எதை சாப்பிட்ணும் நான் யோசிப்பேன். இன்றைக்கி நான் என் உணவை நான் தான் சமைக்கணுங்கும்போது நான் எதை சாப்பிட்ணும், என்னுடைய உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ குண்டாகிட்டே இருக்குது, நம்ம இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிடக்கூடாதா, எனக்கு எது ஏற்றது, சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரேடியாக இந்த ஒரு வேளை பட்டினி கிடந்துட்டு அடுத்த வேளைக்கு நம்ம சமைச்சிக்கலாம், இந்த மாதிரி நான் சாப்பிடணுமா வேண்டாமா, எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதையெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன். இதான் உணவு சுதந்திரங்கிறது. அதனால்